திராவிட பேச்சரங்க பார்வையாளர்களுக்கு வணக்கம். பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்துக்கிறதுக்காக தகவல் அறியும் உரிமை சட்ட பிரிவு மாநில தலைவர் கனகராஜ் சார் அவர்கள் நம்மோடு இணைஞ்சிருக்காங்க காங்கிரஸ்ல இருந்து. சார் வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம் சார். இப்போ இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்துட்டு இருக்கு. ஏறக்குறைய இப்போ ஒரு வாரமா நைட்டு பகல் அதான் நடந்துட்டு இருக்கு. அதை பத்தி தான் பேசியிருக்கு. அமெரிக்கா அமைதி பேச்சுவார்த்தை குறித்து பேசிட்டு இருக்காங்க. சைனா பேசிட்டு இருக்காங்க. செவன்ஜி நாடுகள் பேசிட்டு இருக்காங்க. 7G நாடுகள் பேசிட்டு இருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தையை அமைதி பேச்சுவார்த்தை எடுபடுமா? போர் நிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏதாவது இருக்குங்களா? அது குறித்து சொல்லுங்க சார். அதாவது இப்போ மெயினா இந்தியா பாகிஸ்தான் சண்டை என்பது முதல்ல நம்ம சொல்ல வர்றது என்னன்னா, பாகிஸ்தான் நாட்டினுடைய மேஜர் ஜெனரல் ஆசிப் முனீர் அவர்கள், அதாவது அவர் ஒரு மதவாதியாக, அதாவது மதத்தை ரொம்பவும் தீவிரமாக பின்பற்றக்கூடிய நபர். அவர் ஏற்கனவே ISI தலைவராக இருந்த போதுதான் இந்தியா மீது அந்த பதன்கோட்டு விஷயமும், இந்தியாவில் தொடர்ந்து அதாவது தீவிரவாதிகளுடைய பிரச்சனைகள் வரதுக்கு காரணமாக இருந்தவர்னு பத்திரிகை மூலமாக, உலக ஊடகங்கள் மூலமாக நமக்கு தெரிய வருகின்றது. அது மட்டுமல்ல, 10 நாளைக்கு முன்பு நீங்க பாகிஸ்தானுடைய ஊடகத்திலே பார்த்தீங்களே ஆனால், அவர் கலந்து கொண்ட அனைத்து பேச்சு, அதாவது கான்பரன்ஸுகள்ல அவர் குறிப்பா என்ன சொல்றாருன்னா, காஷ்மீரை வச்சு இந்தியாவை மையமா வச்சுதான் அங்க அவரு பாலிடிக்ஸ் பண்ற மாதிரி ஒரு பேச்சு, அவருடைய பேச்சு தோணி எல்லாமே இருக்கு. சரி, அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்றைக்கு இந்தியா வளர்ந்து வருகின்ற சமயத்துல இந்தியாவினுடைய வல்லரசு தன்மையை ஆட்டி வைக்கிறதுக்காகவும் வளர்ச்சியை குந்தகம் விளைவிக்க வேண்டும் என்று கருதியும், பொருளாதார ரீதியில் இந்தியா இன்றைக்கு அசுர வேகத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்ற காரணத்துக்காகவும் இந்தியாவை சீர்குலைய வைக்க வேண்டும் என்று 1971 இருந்து, அதாவது எப்போ ஜவஹர்லால் நேரு அவர்கள், பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்திய நாட்டை வழிநடத்தி உலக அரங்கில் இந்தியாவை தலைநம்பர செய்து, அதன் பிறகு அந்த இந்திரா காந்தி அவர்கள் வங்காளதேசத்தை உருவாக்கி தனி நாடை ஒன்றை உருவாக்கி கொடுத்ததன் காரணமாக இந்தியா மீண்டும் வல்லரசு நாடுதான் என்று சவால் விடுகின்ற வகையிலே உலக அரங்கில் இந்தியாவிற்கு ஜனநாயக ரீதியாகவும் ராணுவ ரீதியாகவும் ஒரு நல்ல பெயர் இருந்தது. அந்த பெயர் தொடர்ந்து இருக்கின்றது. அதன் தொடர்ச்சியாக எப்படியாவது இந்தியாவை உலக அரங்கில் இன்றைக்கு சீர்குலைக்க வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் பல வெளிநாடுகள், இன்றைக்கு அமெரிக்கா நமக்கு முதற்களவில் நண்பனாக இருக்கின்றார்களே தவிர உள்ளத்தளவில் நண்பனாக இல்லை. ஏனென்றால் இன்றைக்கு பாகிஸ்தான் ராணுவத்திற்கு அவர்கள் விற்கின்ற ஆர்ம்ஸ் டீல் பார்த்தீங்கன்னா, F-16 இருக்கட்டும், F-17 இருக்கட்டும், பாகிஸ்தான் ஆர்மி யூஸ் பண்ற டேங்கராக இருக்கட்டும், அது எல்லாமே அமெரிக்காவால் இன்றைக்கு வியாபாரம் செய்யப்பட்ட ஒரு ராணுவ தளவாடங்கள் தான். அது மட்டுமல்ல, $400 மில்லியன் அளவிற்கு இன்றைக்கு பாகிஸ்தானுக்கு அமெரிக்க நாடு உதவி செய்திருக்கின்றது. இது போல பார்த்தீர்களே ஆனால், ஒரு பக்கம் அதாவது அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேண்டும் என்று நமக்கு பாத்தியார் போல அவங்க பாடம் நடத்துவார்கள். மற்றொரு பக்கம் சண்டை போட வைக்க வேண்டும் என்று ராணுவ தளவாடங்களை வியாபாரம் செய்வார்கள். இது போன்ற விஷயங்களை இன்றைக்கு நமது நட்பு நாடாக இருந்தாலும் அமெரிக்க நாடானது நமக்கு எதிராக 1960 இருந்து இன்னைக்கு செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு சைனாவுக்கு எதிராகவும் ஆசிய நாட்டுக்கு எதிராகவும் அவர்கள் அமெரிக்க ராணுவ தளவாட, குறிப்பாக இந்திய பசிபிக் கடல்ல அவர்களுடைய தளவாடங்கள், குறிப்பாக ஏர்பேஸ் ஸ்ரீலங்கால வைக்கணும் ஹார்பர்ல. அதற்கு நம்ம இடம் கொடுக்கலாம் இந்திரா காந்தி அன்னைக்கு தடுத்தாங்க. அதன் பிறகு அதன் தொடர்கதையாக பாகிஸ்தானை வைத்து எப்படியாவது இந்து மகாக்கடலையும் ஆசிய கண்டத்தையும்
தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர வேண்டும் என்று அமெரிக்கா பல வருடங்களாக துடிக்கின்றது. அது உலகம் அறிந்த உண்மை. இன்னைக்கு அது மட்டுமல்ல, உலகமே ஒரு வார் ஜோன்ல இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா, இஸ்ரேல் இன்னைக்கு பாலஸ்தீனை அடிச்சு காசாவை கைப்பற்றினாங்க. இன்னைக்கு தொடர்ந்து அன்னைக்கு சண்டை ஓடிட்டு இருக்கு. அதே போல ரஷ்யா உக்ரைனை பிடிக்கணும்னு அங்க சண்டை நடந்துட்டு இருக்கு. அதுவும் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு உலகமே அவங்க சொல்றாங்க வார் வேண்டாம், பேச்சுவார்த்தை நடத்தணும்னு அமெரிக்கா சொல்லுது. அதே அமெரிக்காவை பார்த்து நான் கேட்கிறேன், சிரியாவுக்கு எதிராக நீங்க ஏன் வார் தொடுக்கிறீங்க? சிரியாவுக்கு எதிராக ஏன் வார் தொடுக்கிறீங்க? ஈரானுக்கு எதிராக ஏன் வார் தொடுக்கிறீங்க? இந்த கேள்விக்கு பதில் இருக்கிறதா? வார் வேண்டாம்னு சொல்றவங்களே வார் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு காசாவை மீட்டு தருவேன் என்று இஸ்ரேலுக்கு சத்தியம் செய்து கொடுத்து இன்றைக்கு அமெரிக்கா இஸ்ரேலுக்கு பின்னால் இருக்கின்றது. ஆகவே உலக அரங்கில் யார் சண்டையை கொண்டு வருகின்றார்கள் என்பது உலக மக்கள் அனைவருக்கும், இந்திய மக்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும். அதற்கு ஊதுகோலாக, அதாவது பற்ற வைக்கின்ற தீக்கு இன்றைக்கு திரியாக பாகிஸ்தான் நாடு இருக்கின்றது. பாகிஸ்தான் நாடு இது கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும். இந்தியாவும் பாகிஸ்தானும் சேர்ந்து இருந்தால் ஆசிய கண்டத்தில் நாம் அனைவரையும் வெல்லலாம். ஐரோப்பா கண்டமாக இருந்தாலும் சரி, அமெரிக்காவிற்கு கூட சவால் விடுகின்ற அளவிற்கு அனைத்திலும் ஆசியா கண்டம் இருக்கின்றது. அமரர் ராஜீவ்காந்தி பாரத ரத்னா அவர்கள் ஏற்கனவே நான் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணணும். அதாவது ஒரே கரன்சி, ஆசியா முழுவதும் ஒரே கரன்சி, ஒரே பாஸ்போர்ட், ஒரே விசா அப்படின்ற ஒரு நல்ல திட்டத்தை செயல்படுத்த முன்வந்தாரு. அந்த திட்டத்தை அறிவித்த பிறகுதான் ராஜீவ்காந்தி அவர்கள் சில சதி திட்டங்களால நம் மண்ணில் இருந்து காணாமல் செய்யப்பட்டார்கள் என்ற செய்தியும் நமக்கு எப்போதுமே கிடைத்துக் கொண்டு வருகின்றது. இப்போதும் அந்த செய்தி இருக்கின்றது, அந்த சந்தேகம் இருக்கின்றது. ஆகவே இந்தியா பாகிஸ்தான் சண்டை என்பது முற்றிலுமாக, அதாவது தேவையில்லாமல் பாகல்கோட்டிலே அவர்கள் அத்துமீறி பொதுமக்களை சுட்டது தவறு, கண்டிக்க வேண்டிய விஷயம். அதைத்தான் அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்தில் உள்ளேயும் வெளியேயும் இன்றைக்கு மாண்புமிகு பாரத பிரதமர் எங்களுக்கு சித்தாந்தத்திலே, கொள்கை அளவிலே வேறுபாடு இருந்தாலும் நாட்டை காப்பாற்ற வேண்டும், இந்திய தேசிய மக்களை காப்பாற்ற வேண்டும், அவர்கள் உயிருக்கு ஒரு இறப்பு என்றால் அங்கேயே ராணுவ அடிப்படையில் பதில் சொல்ல வேண்டும் என்று குரல் கொடுத்தவர் அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்கள். இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடும் அதுதான். ஆகவே நாங்கள் என்ன கூறுகிறோம் என்றால், எங்களை நீங்கள் பொதுமக்களை அடித்தீர்கள், அதற்காகத்தான் இன்றைக்கு இந்திய ராணுவம், அதாவது தீவிரவாதிகள் தங்கியிருக்கின்ற கட்டுப்பாட்டு அறைகளும் அவர்களுடைய வீடுகளும் அவர்களுடைய சொந்தங்களும் அவர்களுடைய நெட்வொர்க்குகளாக இருக்கின்ற ஸ்லீப்பர் செல்லுகளாக இருக்கின்ற நண்பர்களாக இருக்கின்ற அனைத்து தீவிரவாதிகளையும் அழித்ததில், ட்ரோன் வைத்து அட்டாக் செய்ததில் எங்களுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம், பெருமைப்படுகின்றோம். இந்திய ராணுவத்திற்கு இந்த நேரத்தில் சல்யூட் அடிக்கின்றோம், அவர்களுக்கு எங்களுடைய பாராட்டுகளையும் தெரிவிக்கின்றோம். அதே நேரத்தில் பாகிஸ்தானில் வாழுகின்ற மக்கள் அனைவருமே தீவிரவாதிகள் அல்ல. அங்கு இருக்கின்ற பொதுமக்களுக்கு எந்த ஒரு குண்டகமும் விளைவிக்காமல் இன்றைக்கு இந்திய ராணுவம் தீவிரவாதிகளை மட்டுமே குறிப்பெடுத்து ட்ரோன் மூலமாக அவர்களை தண்டிக்க வேண்டும். இதே போல டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் ஆட்சி செய்த போது தீவிரவாதிகள் அச்சுறுத்தல் இருந்தது. நீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், மும்பை அட்டாக் செஞ்சாங்க. அப்சல் குருவை கொண்டு வந்து நீதிமன்றம் மூலமாக அவர்கள் எங்கே அந்த திட்டத்தை தீட்டினார்கள், எப்போது திட்டத்தை தீட்டினார்கள், ஏன் தீட்டினார்கள், எப்படி தீட்டினார்கள் என்ற வரமுறைகள் எல்லாம் நீதிமன்றத்திலே காண்பித்து, பொதுமக்களிடையே காண்பித்து, நீதிமன்றம் மூலமாக அவர்களுக்கு தூக்களித்தோம். அதுதான் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் மிகப்பெரிய ஆளுமை. அதே போல ஏரோப்ளேன்ல இருக்க 36 கைதிகளை பிணை கைதிகளாக வச்சு அந்த யார் அதாவது மாண்புமிகு மறைந்த தங்க நாற்காலி சாலை திட்டத்தில் இன்றைக்கு பிதாமகனாக பார்க்கப்படுகின்ற மறைந்த
முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் அன்னைக்கு என்ன செஞ்சாரு, அதாவது ஒரு ஏரோப்ளைனை ஹைஜாக் பண்ணிட்டு அதுல இருக்கிற இந்திய பயணிகளை காப்பாற்றணும்னா இன்றைக்கு அப்துல் மசூதை நாங்கள் விடுதலை செய்வோம், இல்லை என்றால் விடுதலை செய்ய வேண்டும் என்று நிர்பந்தித்தார்கள். பாஜக ஆட்சியிலே அன்றைக்கு விடுதலை அவர்கள் செய்யப்பட்டார்கள். அந்த தீவிரவாதிகளை தான் இப்போது நாம் களை எடுத்திருக்கிறோம். ஆனால் அவரை களை எடுக்கவில்லை, அவர்களை சுற்றி உள்ள நெட்வொர்க்குகளை எல்லாம் களை எடுத்து விட்டோம் என்ற பெருமை இந்திய மக்களுக்கு சந்தோஷம் அளிக்கின்றது. ஆனால் நான் என்ன குறிப்பிடுகிறேன் என்றால், இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி ஐக்கிய முற்போக்கு கட்சி ஆட்சியில் இருந்த போது, இந்தியாவில் இருந்த போது, அதாவது தீவிரவாதம் யார் செய்தார்களோ அவர்களை முறையாக அழைத்து வர வேண்டும் என்று சிபிஐ மூலமாக பல உயர் பிரிவு புலனாய்வுத்துறை அமைப்புகள் மூலமாக, வெளியுறவுத்துறை அமைப்புகள் மூலமாக, வெளியுறவுத்துறை நாடுகளினுடைய இரு நாடுகளினுடைய கொள்கை மூலமாக நாங்கள் தீவிரவாதிகளை உயிரோடு பிடித்து வந்தோம், கைது செய்து வந்தோம். இந்திய மண்ணில் நீதிமன்றத்தில் நிற்பாட்டினோம். இந்திய நீதிமன்றத்தின் மூலமாக நிற்க வைத்து அவர்களுக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்தோம். அது இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய ஸ்டைல். அதை நாங்க செஞ்சோம். டாக்டர் மன்மோகன் சிங் தலைமையில் அப்ப நடந்தது. ஆனால் இப்ப தப்பித்து போன எங்களுக்கு ஆரம்பத்தில் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. அதாவது தப்பித்த 4 தீவிரவாதிகளும் எப்படி தப்பித்தார்கள்? ஏன் ஒரு ஹெலிகாப்டர் ராணுவம் அங்கு செல்லவில்லை? ஏன் புலனாய்வு அமைப்புகள் தப்பிக்க விட்டார்கள்? எப்படி அரை மணி நேரத்தில் அவர்கள் இந்திய எல்லைகளை விட்டு வெளியேறி பாகிஸ்தானுக்குள் செல்ல முடியும்? அவர்களை ஏன் பிடிக்கவில்லை என்று இந்திய புலனாய்வுத்துறை மீதும் இந்திய அரசாங்கத்தின் மீதும் எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. 15 நாள் கழித்து யார் திட்டம் தீட்டினார்கள், எப்படி தப்பித்தார்கள் என்ற செய்தி நாட்டு மக்களிடையே இதுவரையிலும் தெரியவில்லை. இந்த நேரத்தில் நாம் இந்திய அரசாங்கத்தை பார்த்து கேட்டுக் கொண்டது என்னவென்றால், அதாவது தப்பிய கைதிகள் இப்போது 4 கைதிகள், அதாவது தீவிரவாதிகள் 4 தீவிரவாதிகள், 3 தீவிரவாதிகளை, ஆமா 3 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டார்கள் என்ற செய்தி தான் இருக்கே தவிர அது ஒரு தீவிரவாதி இன்றளவு உயிரோடு தான் இருக்கின்றார்கள் என்ற சந்தேகம் இருக்கின்றது. அவர் இந்திய எல்லையில் இருக்கின்றார்களா, ஜம்மு காஷ்மீர்ல இல்ல, அல்லது அந்த ஜம்மு காஷ்மீர் காட்டு பகுதியில் இருக்கின்றார்களா, அல்லது பிஓகே எல்லையில் இருக்கின்றாரா, அல்லது பாகிஸ்தானில் இருக்கின்றாரா, அல்லது ஆப்கானிஸ்தானில் இருந்து தப்பித்து இலங்கைக்கு சென்று விட்டாரா? அவர்களை பிடித்து வந்து எப்படி திட்டம் திட்டினார்கள், யார் இந்த திட்டத்திற்கு மூலதாரியாக இருந்தது என்பதை நாட்டு மக்களிடையே எடுத்து கூற வேண்டும். என்ன, அதாவது இப்ப நீங்க கேட்கலாம், ஏங்க இன்னைக்கு பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி அவர்களே நாங்கள் அவர்களுக்கு நேரடியாக உதவி அவர்களை வைத்துத்தான் நாங்கள் இந்தியாவிற்கு காஷ்மீரில் மீட்போம் என்று கூறியிருந்தாலும் அவர்களோடு பேசிய, தொடர்பு படுத்தி பேசிய ஆடியோ வீடியோக்களை இந்திய மக்களுக்கு நாம் இந்த நேரத்திலே ஆதாரப்பூர்வமாக நமது இந்திய ராணுவமும் நமது மதிக்கப்படுகின்ற புலனாய்வுத்துறையிலே சிறந்த உலகத்தரத்தில் சிறந்து விளங்குகின்ற எல்லா அமைப்புகளும் இன்றைக்கு விளங்க வேண்டும். அவர்கள் என்ன பேசினார்களோ அந்த சதி திட்டத்தை நாம் மக்களுக்கு கூறியாக வேண்டும். குறிப்பாக ஆசிப் முனீர் பேசியிருந்தாலும் சரி, லஷ்கர் இ தொய்பா தலைவர் பேசியிருந்தாலும் சரி, அல்லது மசூர் ஆசத்தாக இருந்தாலும் சரி, யார் பேசினார், என்ன பேசினார்கள் என்பதை இந்திய மக்களுக்கு, எப்படி அந்த தீவிரவாதிகள் தைரியமாக இந்திய மண்ணில் கால் வைத்தார்கள் என்பதை நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய கட்டாய பொறுப்பும் நமது மாண்புமிகு உள்துறை அமைச்சருக்கும் நமது மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுக்கும் இருக்கின்றது என்பதை நான் இந்த நேரத்திலே கூறிக்கொள்ள ஒரு கோரிக்கையாக கூறிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். சரிங்க சார். இன்னைக்கு வந்துட்டு நம்ம முதல்வர் சிஎம் அவர்கள் ராணுவத்திற்கு எங்களுடைய 8 கோடி மக்களும் ஆதரவு தெரிவிக்கிறோம் என்று சொல்லி பேரணியா போயிட்டு இருக்காரு. ஆளுங்கட்சி இதுவரைக்கும் பிஜேபியை எதிர்த்து வந்த சிஎம் ஆதரவு கொடுத்து பேரணி போறாரு. ஆனா எதிர்கட்சியில இருக்கக்கூடிய பிஜேபியோட கூட்டணியில இருக்கக்கூடிய அதிமுக தலைவர்கள், பிஜேபி மாநில தலைவர்கள் என்ன ஆனாங்கன்னு தெரியுங்க தமிழ்நாட்டுல. அதாவது ஏமா நம்ம மணிப்பூரை பத்தி பேசினா இவங்க வாய் மூடியா மௌனமா இருப்பாங்க,
அதே போல அந்தராஜ் பத்தி பேசினாலும் அதிமுகவுல மௌனமா இருப்பாங்க. அவங்களுக்கு பொள்ளாச்சி பத்தி பேசினாலும் காது கேட்காது, நிர்மலா தேவியை பத்தி பேசினாலும் காது கேட்காது, சிவகாசி ஜெயலட்சுமியை பத்தி பேசினாலும் காது கேட்காது. சரி, அதிமுகவை பொறுத்தவரையிலும் இன்றைக்கு அதிமுக என்பது நான்லாம் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்கள் எல்லா விஷயத்துக்கும் அறிக்கை கொடுக்கிறார். நான் என்ன கேட்கிறேன், இப்போ இந்த விஷயத்துக்கு இந்திய, அதாவது இது நாட்டினுடைய விஷயம். இப்ப கர்நாடகாவில் பாத்தீங்கன்னா, கேரளாவில் பாத்துக்கிட்டீங்கன்னா, எதிர்கட்சிகள் யாராக இருந்தாலும், ஆளுங்கட்சிகளும் எதிர்கட்சிகளும் மாநில பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது தேசிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஒரே கோட்டில் நின்று ஆதரவு தெரிவித்து அவர்களுடைய கண்டனத்தையும் ஆதரவையும் தெரிவிப்பார்கள். மாநில பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தேசிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி. ஆனால் என்ன நமக்கு தர்ம சங்கடம் என்றால், நமது தமிழ்நாட்டில் மட்டும் காவிரிக்காக இருந்தாலும் சரி, முல்லை பெரியாறு பிரச்சனைக்காக இருந்தாலும் சரி, டீலிமிட்டேஷன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மணிப்பூர் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, டிமானடைசேஷன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பொதுவாக தேசத்திற்கு பாதிப்பு வருகின்ற பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அவர்கள் ஒரே நேர்கோட்டில் வந்து எதையும் செய்வதில்லை. அதாவது ஒண்ணு பேசுவாங்க உள்ள, வெளியே ஒண்ணு வந்து பேசிட்டு போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு நெருக்கடி. இன்னைக்கு தேர்தல் வரப்போகுது, இந்த நேரத்துல நம்ம ஏன் போய் ஆளும் கட்சிகளோட நிக்கலாம்னு அவருக்கு ஒரு சங்கடம் வந்திருக்கும். அதை பத்தி அந்த மாதிரி சிந்தனை பண்ணியிருப்பாங்க. சரி, திமுக அதிமுக வெவ்வேறாக இருந்தாலும் தேசம் என்று வரும்போது நம்ம ஒன்றாக நிற்க வேண்டும். ஏன்னா நாளைக்கு அங்க போடுற இப்போ பாகிஸ்தான்லயும் குஜராத்லயும் ராஜஸ்தான்லயும் 15 இடத்துல குறிவைத்து இன்றைக்கு பாகிஸ்தானுடைய ராணுவம் தாக்கப்பட்டிருக்கு. எவ்வளவு நேரமாகும்? இந்தியாவுடைய ஏர் பேஸ் சென்னையில் இருக்கு, அரக்கோணத்துல இருக்கு, கோயம்புத்தூர்ல இருக்கு, தஞ்சாவூர்ல இருக்கு. உடனே பாம்பு போட்டா நாளைக்கு நமக்கு பிரச்சனை வராதா? அப்ப நம்ம எல்லாம் ஒரே லைன்ல இருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு தடுக்கணும் அப்படின்னு நமக்கு முன்னேற்பாடுகள், உணவு வசதி வேணும், போக்குவரத்து வசதி வேணும், மருத்துவ வசதி வேணும். இத்தனை வசதிகளும் நாம் அட்வான்ஸாக எல்லாம் செய்யலாம்னு சொல்லி நம்ம உட்கார்ந்து பேசி தமிழ்நாட்டு மக்களை காக்க நாம் ஒரு திட்டம் தீட்ட வேண்டாமா? இப்ப நமக்கு இருக்கிற உணவு 6 மாசத்திற்கோ 1 வருஷத்துக்கு தான் இருக்கும். இப்ப அதாவது போர் என்பதை யார் வேணாலும் ஈஸியா தொடர்ந்துட்டு போயிடலாம். ஆனால் போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் சாத்தியம் இல்லை. அது நம்ம இப்ப இஸ்ரேல் பாலஸ்தீன போர்லயும் ரஷ்யா உக்ரைன் போர்லயும் பார்த்துட்டு இருக்கோம். அது போல போற முடிவுக்கு கொண்டு வரணும்னா சாத்தியம் இல்லாது. அது 6 நாள்ல முடியலாம், 60 நாள்ல முடியலாம். இந்தியா பாகிஸ்தான் போருக்கு அத்தான் நிலையான்னு கேட்டேன். ஏன்னா இந்தியா பாகிஸ்தான் போரும் இப்ப அதே மாதிரி நிலைமை தான். இப்ப அங்க இன்னைக்கு நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா பாகிஸ்தான்ல நிர்பந்தம் இருக்கு, அவருக்கு ஒரு நிர்பந்தம் இருக்கு, ராணுவ அமைச்சருக்கு ஒரு நிர்பந்தம் இருக்கு. ஒரு எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அமைதியான முறையில் இதை டீல் பண்ணுவோம், பேச்சுவார்த்தை மூலமாக செய்வோம் என்று நினைத்தால் இது நடக்கும். அது மட்டும் இல்ல, குறிப்பா நான் நினைக்கிறது என்னன்னா, அமெரிக்க அதிபரும் அதாவது சீன அதிபர் ஜிபிங்கும் சீன நாடும் அமெரிக்க நாடும் கேட்டுக்கொண்டால் பாகிஸ்தான் இந்தியா எல்லையில் உடனடியாக அமைதி திரும்பும். அந்த 2 நாடுகள் தான் இன்றைக்கு நண்பனாக இந்தியாவுடைய பேச்சளவுல சொல்றாங்க. இன்னொரு பக்கம் ஆர்ம்ஸ் சப்ளை பண்றாங்க. இன்னைக்கு பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதிகள் பயன்படுத்துகின்ற அனைத்து ராணுவ தளவாடங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா சீனா அமெரிக்கா கொடுத்தது தானே, சீனா அமெரிக்கா கொடுத்த ராணுவ தளவாடங்கள் தானே இப்ப அவங்க பயன்படுத்துறாங்க. ஏன் பேசுறாங்க, போர் நிறுத்தலாம்னு சொல்லாம நிர்பந்திக்கலாம, அவங்க எதுவுமே செய்யலையே. 15 நாள் நாம இருக்கோம், 15 நாள் என்னமா ராணுவ தளவாடங்கள் கொடுக்காம விட்டாலே போர் நின்னு போயிருங்க. ஆமா, அதெல்லாம் செய்யல. அவங்க ஒரு பக்கம் விட்டுட்டு அமைதி பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் செய்ய சொல்றாங்க. இதுதான் இந்த 2 நாட்டினுடைய நிலைமை. அதனால அந்த 2 நாடுகளும் தான் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர சொல்ல முடியும், நிர்பந்திக்க முடியும், செய்ய முடியும். ஏனென்றால் நிதி உதவி அளிப்பதும் அந்த 2 நாடுகள் தான், ராணுவ தளவாடங்கள் உதவி அனுப்புவதும் அந்த 2 நாடுகள் தான். ஆகவே இந்த 2 நாடுகளும் முடிவெடுத்தால் இந்தியா பாகிஸ்தான் பேச்சுவார்த்தையில்
சுமூகமாக ஒரு தீர்வு எட்டப்படும். சரிங்க சார், அதுக்கு இன்னும் டைம் ஆகும் போல இருக்கு. அது கால நிர்ணயம் இன்னைக்கு சொல்ல முடியாது. இன்னைக்கு ட்ரெண்ட், இன்றைய அளவில் ட்ரெண்ட் என்னன்னா, அவங்க எல்லாருமே வந்து இந்தியாவை நீங்க அடிக்கணும், இந்தியாவை தாக்க வேண்டும் என்றுதான் இன்றைக்கு பாகிஸ்தானில் உள்ள முக்கிய எதிர்கட்சி தலைவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது மேஜர் ஜெனரல் ஆசிப் முனிராக இருந்தாலும் சரி, இப்போ ஏன்னா இந்தியாவை பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு வளர்ந்துட்டு இருக்கு. இப்ப அவங்க வந்து ராவல்பிண்டியில நம்ம இந்திய ராணுவம் பாம்பு போட்டிருக்காங்க. இன்னைக்கு ஏர் ஸ்ட்ரைக் நடத்திருக்காங்கல்ல, உங்களுக்கு தெரியுமா? பாகிஸ்தான் நாட்டுக்குள்ளாரையே போய் ராவல்பிண்டிலையும் லாகூர்லயும் பாகிஸ்தானுடைய ஏர் பேஸ் அடிச்சிருக்காங்க. ஆமா ஆமா, தெரியுமில்ல, நூர்கான் ஏர் பேஸ் தாக்கியிருக்காங்க. நூர்கான் ஏர் பேஸ் பாகிஸ்தானுடைய இதயமான பாகிஸ்தான் நாட்டினுடைய என்ன கேள்வி கேட்டீங்க கடைசியா? அதாவது பாகிஸ்தானுடைய பேச்சுவார்த்தைக்கு இப்போதைக்கு பயனில்லாம இப்போது எந்த சான்ஸும் இல்ல. பேச்சுவார்த்தை இப்போ பாகிஸ்தான் வரவே வராது. ஏன்னா இன்னைக்கு அவங்களுக்கு என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, அதாவது பாகிஸ்தான் நாடு இதயம் போல உள்ள ஒரு இடத்துல நூர்கான் ஏர் பேஸ்லயே போயிட்டு அவங்க ஏர் பேஸே இந்தியா ட்ரோன் அட்டாக் பண்ணி அழிச்சிருக்காங்க. அவங்க ஏர் பேஸ் லாஸ், ராவல்பிண்டியில் அட்டாக், கிட்டத்தட்ட 10 இடத்துல பாகிஸ்தான் நாட்டுல இன்னைக்கு இந்திய ராணுவம் வந்து, அதாவது நம்ம ஏர் ஸ்ட்ரைக் பண்ணிருக்கோம், ட்ரோன் ஸ்ட்ரைக் பண்ணிருக்கோம். ட்ரோன் ஸ்ட்ரைக்ன்றது இப்ப புதுசா யூஸ் பண்ணது ஹார்பி ட்ரோன் சொல்லுவாங்க. இந்த ஹார்பி ட்ரோன்ன்றது சூசைட் பாம்பர் மாதிரி, அதாவது பெரிய பாம்பு மிசைல் வச்சு ட்ரோன் மூலமாக அது எந்தெந்த பகுதிகளில் பாகிஸ்தான் ராணுவ பகுதியாக இருந்தாலும் சரி, ஏர் பேஸா இருந்தாலும் சரி, மிலிட்டரி எங்க அங்க இருக்காங்களோ அந்த இடங்களை மட்டும் குறி வைத்து அட்டாக் பண்றது. அது ஒரு ட்ரோன் சூசைட் பாம்பர். அத ஹார்பி சூசைட் பாம்பர்னு சொல்லுவாங்க. ஹார்பி ட்ரோன் சூசைட் பாம்பர். சோ அதனால இன்னைக்கு பாகிஸ்தானை பொறுத்தவரையும் அவங்க பேச்சுவார்த்தை என்ற முடிவுக்கு யார் மனசு வச்சா நடக்குன்னா, அங்க இருக்கின்ற மேஜர் ஜெனரல் ஆசிப் முனீர் அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு வாங்கன்னு 2 நாடுகளுமே சொல்லுது. நீங்க வந்து போரை நிறுத்தாவிட்டா விபரீதமாக இருக்குன்னு இந்தியாவும் சொல்லுது, பாகிஸ்தானும் சொல்றோம். 2 பேருமே போரை நிறுத்தணும்னு சொல்றோம். அப்புறையே நம்ம அனுப்புறோம். அவங்க வந்து இப்ப நம்ம எல்லையில தொடர்ந்து இன்னைக்கு இந்தியர்களை 10க்கும் மேற்பட்டவர்கள் இறந்திருக்கிறார்கள். இந்திய எல்லையில இந்தியர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய ராணுவ வீரர் ஒருத்தர் கொல்லப்பட்டிருக்கிறார். நம்ம இழந்திருக்கோம். தமிழ்நாட்டு ராணுவ வீரர் ஒருத்தர் கொல்லப்பட்டு இழந்திருக்கிறோம். சோ ஆகவே அவர் உயிருக்கு நம்ம மதிப்பு கொடுக்க வேண்டாமா? அப்போ நம்ம தமிழனை அடிச்சாலும் இந்தியனை அடிச்ச பாருதான். அதே போல இந்தியாவில் வட இந்தியாவில் ஜம்மு காஷ்மீர்ல யார அடிச்சாலும் இந்தியர் அடிச்ச மாதிரிதான். நம்ம இப்ப அதுக்கெல்லாம் பதில் என்ன சொல்றோம்னா, நம்ம பேச்சுவார்த்தைக்கு தயார், நீ நிறுத்து நாம நிறுத்துறோம். அதுதான் அங்க ஓடிட்டு இருக்கு. சரி சரி, அப்ப பொறுத்து இருந்துதான் பாக்கணும் எத்தனை நாளையில முடிவு வருங்க. இது இப்ப நம்மளை பொறுத்தவரை நான் இப்ப நம்ம இந்திய நாட்டுக்கு நான் என்ன சொல்லிக்கிறோம்னா, இந்த நேரத்துல ஏற்கனவே நீங்க மக்களை பதட்டத்திலும் அச்சத்திலும் வைத்திருக்கிறார்கள். இந்தியாவில இப்ப எல்லா ஏர்போர்ட்லயும் பயம், எல்லா ஹோட்டல்களையும் இப்ப எல்லாம் வெக்கேட் பண்ணிட்டு, இந்திய ஒட்டி ராணுவ ஒட்டி எப்ப நடந்ததோ எல்லாரும் வெக்கேட் பண்ணிட்டு வந்துட்டாங்க. இப்ப பொருளாதார பிரச்சனைக்கு நமக்கு இந்தியாவில ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கின்றது. பொருளாதார பிரச்சனை இருக்கு, போக்குவரத்து பிரச்சனை இருக்கு, மருத்துவ பிரச்சனை இருக்கு, உணவு பிரச்சனை இருக்கு. இது எல்லாம் பற்றாக்குறை வந்துடும், எல்லா பிரச்சனைகளும் அதிகமாயிடும். ஆகவே இந்திய தேசிய, அதாவது ஒரு குடிமகனாக நான் என்ன கோரிக்கை வைக்கிறேன் என்றால், நம்ம நாட்டுல பூண்டு அவங்க ஒரு பொதுமக்கள் அடிச்சாங்க, அதுக்கு திரும்பி அவங்க தீவிரவாதிகளுடைய கேம்புகள் எல்லாம் நம்ம ஃபயர் பண்ணிட்டோம், அவங்க ஏர் பேஸ அடிச்சிட்டோம். இதுக்கு மேலேயும் வார கண்டினியூ பண்ணாம பேச்சுவார்த்தை மூலமாக முடிப்பதுதான் சாதுரியம். இதுக்கு மேல சிந்து நதியை ஓபன் பண்ணி விடணும், சிந்து நதியை நிறுத்தக்கூடாது. பாகிஸ்தான் மக்கள் தொடர்பு வந்து அவங்க தொடர்ந்து இருக்க வேண்டும், ரயில் பயணம் இருக்க வேண்டும், சாலை மார்க்கம் தொடர வேண்டும். அதாவது பாகிஸ்தான் மக்களுக்கு பாதுகாப்பு, அதாவது அங்க அவங்களுக்கு எந்த விதமான குண்டகமும் விளைவிக்காமல், இந்திய மக்களுக்கும் பாகிஸ்தான் மக்களுக்கும் குண்டகம் விளைவிக்காமல், வியாபார ரீதியாக இருந்தாலும் சரி,
அதாவது விமான போக்குவரத்துகளாக இருந்தாலும் சரி. என்னம்மா பாகிஸ்தான்காரங்க எல்லாம் துரத்தி விட்டாங்களே பாகிஸ்தானுக்கு. அவரு அந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது. பாகிஸ்தான்ல எல்லாரையும் துரத்தி விட்டா இப்ப அங்க இருக்கிற இந்தியர்களையும் தமிழர்களையும் துரத்தி விடுவாங்க. என்ன பண்ணுவீங்க? நீங்க துரத்தி விடுவீங்க, அவங்க கொண்டு அனுப்புனா நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்ப அதை வச்சு ஊர்வலம் நடத்தி திருப்பியும் நம்ம எல்லாரும் மத்தியிலையும் ஒரு ராணுவத்தை அனுப்புறது திருப்பியும். அதாவது நமது கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுதுன்னா ரெஃபர்மேட்டிவ். இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை பொறுத்தவரை ரெஃபர்மேட்டிவ் தியரி. நம்ம தவறு செய்தாலும் திருத்த வேண்டும் வாய்ப்பு கொடுத்து. அதுதான் அண்ணல் மகாத்மா காந்தி அவர்கள், டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் நமது அரசியலமைப்பு சட்டத்துல பேஸா வச்சுட்டு போன ஜூஸ். சோ அதை பேஸ் பண்ணிதான் இந்திய அரசாங்கம் நாளைக்கு செயல்படணும்னு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். ஏன்னா போக்குவரத்து பிரச்சனை, மருத்துவ பிரச்சனை, இன்னைக்கு பாகிஸ்தான்ல இருந்து சென்னை அப்போலோல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. 1000க்கும் மேற்பட்டோம் கேன்சருக்கு இங்கதான் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. மருத்துவ வசதி. மனித நேயத்தை பார்க்க வேண்டுமே தவிர நாம் இப்போது அதாவது தீவிரவாதிகளை அட்டாக் பண்ணணும், அவங்களை ஒழிக்கணும், அதுவே வேறு இருக்கணும். அதுல எந்த விதமான காம்ப்ரமைஸ் இல்ல. அவங்க அடிக்கி தப்பே கிடையாது. ஆனா அதே நேரத்துல பாகிஸ்தானில் உள்ள பொதுமக்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, இந்தியாவில் உள்ள பொதுமக்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. இதுதான் நம்ம ஒரு வைக்கின்ற கோரிக்கை. நல்லது சார். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி, வணக்கம் சார். நன்றிம்மா, நன்றி, வணக்கம்.